விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, மானாவாரி விவசாயம் செய்கிறவங்களுக்கும் ஒரு சில இடங்களில் விவசாயம் நிறைய பண்ணிடுவாங்க, ஆனால் தண்ணி பற்றாக்குறையாக இருக்குங்க. அவங்களுக்கும் குறைந்த அளவு தண்ணியை பயன்படுத்தி அதிக அளவு மகசூல் பெறுற மாதிரியான தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய லிங்கா கெமிக்கல் நிறுவனத்தில் வரக்கூடிய பவுடர் ஜெல் மருந்தான பியூர் ஜெல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதோட நன்மைகள் என்ன, இதை ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் கையில் வச்சுக்கிறது தாங்க அந்த பியூர் ஜெல் மருந்து. இந்த மாதிரி தான் வெள்ளை கலரில் ஒரு பவுட்ரு ஃபார்மில் தாங்க இருக்கும். இதை ஒரு எஸ்ஏபி ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க, அதாவது சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர். இதில் பொட்டாசியம் பாலிஆக்ரைடேட் பயன்படுத்திருக்கிறதால மண்ணுக்கு எந்தவித பாதிப்பும் வராதுங்க. 100% ஈஸியாக பயோடிகிரேட் ஆகிருங்க. இந்த மருந்தை தண்ணியில் கலந்த உடனே மொத்தமாக ஜெல்லாக மாதிரி தண்ணியெல்லாம் உறிஞ்சி வச்சுக்கோங்க. அதுவும் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 300 மடங்கு வரைக்கும் அதிகமாக தண்ணி இந்த மருந்து பிடிச்சி வச்சுக்கோங்க ஜெல்லாக மாதிரி. ஒன்ஸ் இந்த ஜெல் நம்ம அப்ளை பண்ணதுலேருந்து அதிகபட்சம் 18 மாதம் வரைக்கும் நம்ம எப்போ தண்ணி பாய்ச்சறோமோ அப்போல்லாம் அதை தக்க வச்சுட்டு மண் கண்ட ஈரமாகவே வச்சுக்கோங்க. அடுத்து இதனோட பயன்கள்னு பார்க்கும்போது, பயிர்களுக்கு நீராதாரம் குறையும் போது பியூர் ஜெல் மருந்து உதவுதுங்க. மண்ணோட நீர் பிடிப்பு திறன் அதிகரிக்க செய்யுதுங்க. இது மூலமாக பயிர் வறட்சியில் பாதுகாக்குது. அடிக்கடி தண்ணி பாய்ச்சுற வேலையை நம்ம குறையுங்க. நம்ம செடிக்கு பாய்ச்சுற தண்ணியை உறிஞ்சி வைக்கிறதால நீராவி போக்கையுமே இது குறைக்குதுங்க. காற்று மற்றும் வெள்ளத்தால் ஏற்படக்கூடிய மண் அரிப்பையுமே தடுக்குதுங்க. இந்த மருந்தை நம்ம பயிர்களுக்கு உரம் வர டைம்லையும் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கும் மண்ணுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாதுங்க. இந்த பியூர் ஜெல் மருந்தை நம்ம அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்திக்கலாங்க. அடுத்து இதனோட அளவுன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு 2லேருந்து 5 கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாங்க. ஒவ்வொரு கிராப்பை பொறுத்து இதனோட அளவு மாறுபடுங்க. காய்கறி பயிர்களாக இருந்தால் ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ பயன்படுத்தினா போதுமானதுங்க. அதே தென்னை, மாமரம் இந்த மாதிரி பயிர்களுக்கு 5லேருந்து 7 கிலோ வரைக்கும் பயன்படுத்துகிற மாதிரி வருங்க. வாழை மரங்களுக்கு 3லேருந்து 5 கிலோவும், அதே மர வகை பயிர்களாக இருந்துச்சுன்னா ஒரு மரத்துக்கு 20லேருந்து 30 கிராமும் பயன்படுத்தினாலே போதுங்க. அதே கொய்யா மரங்களுக்கு 20 to 25 கிராமும், மல்லி செடிக்கு 2 to 5 கிராமும், கரும்புக்கு ஏக்கருக்கு 3 கிலோவும், நெல் வயலுக்கு ஏக்கருக்கு 2 கிலோவும் பயன்படுத்தினா போதுமானதுங்க. மர வகை பயிராக இருந்துச்சுன்னா இந்த ஜெல்லை நம்ம வேர்கிட்ட அப்ளை பண்ணி மண்ணை மூடி தண்ணி பாய்ச்சிக்கலாங்க. அதே நெல் வயலுக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம இந்த ஜெல்லை ஃபஸ்ட்டு மணலை கலந்து தண்ணியை மட்டும் வயலில் கட்டி விட்டு விசிறி விட்டாலே போதுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தண்ணி பற்றாக்குறையான இடங்களில் விவசாயம் செய்கிற விவசாயிகளும் மானாவாரி விவசாயம் செய்கிற விவசாயிகளும் கண்டிப்பாக இந்த பியூர் ஜெல் மருந்தை வாங்கி குறைந்த அளவு தண்ணியை பயன்படுத்தி அதிக அளவு மகசூல் பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.